அண்மை செய்தி. திமுகவுடனான கூட்டணி தேர்தலுக்கானது, தேர்தல் முடிந்துவிட்டது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தமிழக காங்கிரஸ் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அறிவிப்பார் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தமிழக காங்கிரஸ் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அறிவிப்பார் என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப கூட்டணி குறித்த கேள்விக்கு மாணிக்கம் தாக்கூர், கூட்டணி திமுகவோடு இருந்தது தேர்தலுக்கானது, தேர்தல் முடிந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைப்பதிலே பல்வேறு சிக்கல்கள், குளறுபடிகள் தொடர்ந்து இருந்து வந்தன. திமுகவினுடைய கூட்டணிக்கு எதிராக ஜோதிமணி, அதே போன்று மாணிக், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக் தார் உள்ளிட்டோரும் கூட குரல் எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே அதே போன்று மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் உள்ளிட்டோரும் கூட, அதே போன்று சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் கூட இந்த திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான பல்வேறு முட்டுக்கட்டுகளை போற்றிக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து 28 சீட்டுகளை பெற்றார்கள். இந்த நிலையில்தான் 5 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு தெரிவிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் கூட நடைபெற்று வருவதாக கருத்துக்கள் வெளிவருகின்றன. இந்த நிலையில்தான் மாணிக் தாக்கூர் ஏற்கனவே ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதில் வெற்றி என்று வெற்றி பெற்றிருந்தாலும் நாம் தோல்வியடையவில்லை என குறிப்பிட்டு ஒரு வாசகத்தை பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது இந்த கூட்டணியில் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக மீட்டிங் மூலமாக, ஏற்கனவே ஜூம் மீட்டிங் மூலமாக ஒரு முடிவு எடுக்கப்பட்ட முடிவை, அதற்கான அறிவிப்பை காங்கிரசுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அறிவிப்பு வெளியிடுவார் எனவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது 2026 தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது, தேர்தல் முடிந்து விட்டது எனவும், தமிழக மக்கள் தெளிவாக உள்ளனர் எனவும், ஆட்சியில் பங்கு தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என கூறினார்கள். தமிழக மக்கள் அதனை தீர்மானித்து விட்டார்கள் என மாணிக் தாக்கூர் பேசியிருக்கிறார். அதே போன்று திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்தியுள்ளது என கூறியதற்கு மாணிக் தாக்கூர் என்பவர், எங்களுடைய நோக்கம் பாஜக வரக்கூடாது என கூறி அவர் திமுகவுடைய பேச்சாளர் சரவணனுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார். தொடர்ந்து மாணிக் தாக்கூர் தேர்தலுக்கு முன்பாக திமுகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை அமைப்பதற்கான பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் மாணிக் தாக்கூர் முன்னெடுத்திருக்கிறார். அதே போன்று செல்வ பெருந்தகை தோற்றது வருத்தமளிப்பதாகவும் கூட தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தான் மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் மீண்டும் ஒரு குளறுபடி, வெற்றி பெற்ற 5 தொகுதிகளில் யாருக்கு ஆதரவு தரப்போகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி உருவாகி இருக்கிறது. மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையே அந்த மோதல் போக்கானது தொடங்கி இருக்கிறது தான் தெரிகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.